அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு சமீப காலங்களில் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் மிக அதிகமாக பேசப்படும் அரசியல் விவாதமாக மாறி இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தெலுங்கானா மாநில அரசு கடந்த மாதங்கள்ல அந்த மாநிலத்தில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி அதற்கேற்ப அந்த மாநிலத்தோட இட ஒதுக்கீட்டின் அளவை 50 விழுக்காட்டுல இருந்து 70 விழுக்காடு வரைக்கும் உயர்த்தி கொடுத்திருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டை விட 1 விழுக்காடு அதிகமான இட ஒதுக்கீட்டை தெலுங்கானா மாநில அரசு அந்த மாநில மக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? அவங்களால மட்டும் எப்படி ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க முடிஞ்சது? அவங்களால முடியும் போது ஏன் தமிழ்நாடு அரசால எடுக்க முடியாதா? ஏன் இங்க இருக்கின்ற திமுக அரசு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த மாட்டேங்கிறாங்க? இத பத்தி எல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி தெலுங்கானா மாநில அரசு எடுத்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் விவரங்களை நாம கொஞ்சம் விரிவா பார்த்துடலாம். அந்த மாநில அரசு எடுத்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அந்த மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்டோர் 56.33 விழுக்காடு இருக்கிறாங்க. பட்டியல் இனத்தவர் 17.43 விழுக்காடு இருக்கிறாங்க. பழங்குடியினர் 10.45 விழுக்காடு இருக்கிறாங்க. முன்னேறிய வகுப்பினர் 15.79 விழுக்காடு இருக்கிறாங்க. இஸ்லாமியர் அதாவது பிசி மற்றும் ஓசி இவர்கள் 12.56 விழுக்காடு இருக்கிறாங்க. சோ புதிதாக எடுக்கப்பட்ட இந்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஏற்கனவே இருந்த இட ஒதுக்கீட்டின் அளவை அந்த மாநில அரசு இப்போது எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க அப்படின்னா, பிற்படுத்தப்பட்டோருக்கு ஏற்கனவே தெலுங்கானாவில் 29 விழுக்காடு இட ஒதுக்கீடு இருந்துச்சு. அதை 42 விழுக்காடு வரைக்கும் உயர்த்தி கொடுத்திருக்கிறாங்க. பட்டியல் இனத்தவருக்கான இட ஒதுக்கீடு ஏற்கனவே 15 விழுக்காடு இருந்துச்சு. அதை 18 விழுக்காடு வரைக்கும் உயர்த்தி கொடுத்திருக்கிறாங்க. பழங்குடியினருக்கு 6 விழுக்காடு ஏற்கனவே இருந்துச்சு. அதை 10 விழுக்காடு வரைக்கும் உயர்த்தி கொடுத்திருக்கிறாங்க. ஆக மொத்தமாக 50 விழுக்காடு மட்டுமே இருந்த இட ஒதுக்கீட்டின் அளவை 70 விழுக்காடு வரைக்கும் தெலுங்கானா மாநில அரசு உயர்த்தி இருக்கிறது. சரி, இந்த இட ஒதுக்கீடானது எந்தெந்த துறைகளில் அமல்படுத்தப்படும்? கல்வி, அரசு வேலைவாய்ப்பு, உள்ளாட்சி அமைப்புகள். ஆக இப்படியாக தெலுங்கானா மாநில அரசு கடந்த சில மாதங்களாக ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து அந்த தரவுகளின் அடிப்படையில் ஏற்கனவே இருந்த இட ஒதுக்கீட்டின் அளவை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இப்ப உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், இது எப்படிப்பா சாத்தியமாகும்? ஏற்கனவே உச்சநீதிமன்றம் 50 விழுக்காட்டுக்கு மேல இட ஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களே. கடந்த காலங்கள்ல உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை மீறி மகாராஷ்டிரா அரசும் பீகார் அரசும் அவங்க மாநிலத்தில் இட ஒதுக்கீட்டின் அளவை அதிகப்படுத்தி கொடுத்ததுனால அந்த இட ஒதுக்கீட்டை நீதிமன்றங்கள் தள்ளுபடி செஞ்சிருச்சே. அப்படி இருக்கும்போது தெலுங்கானாவால மட்டும் இது எப்படி சாத்தியமாகும்? அவங்க மட்டும் எப்படி 70 விழுக்காடு வரைக்கும் இட ஒதுக்கீட்டை கொடுக்க முடியும்? இது நீதிமன்றத்தால தடை செய்யப்படாதா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரும், வந்துதான் ஆகணும். ஆனா உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, இந்திரா சகானி கேஸ்ல தான் உச்சநீதிமன்றம் இந்த 50 விழுக்காடு அப்படிங்கிற உச்ச வரம்பை நிர்ணயிச்சாங்க. இந்த 50 விழுக்காடு இட ஒதுக்கீடு அப்படிங்கிற உச்ச வரம்புக்கு கூட ஒரு எல்லை இருக்கு. சில அசாதாரணமான சூழ்நிலையில நீங்க இந்த அளவை மீறி இட ஒதுக்கீடு கொடுக்கலாம். அது என்ன அசாதாரணமான சூழ்நிலை? ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வசிக்கின்ற மக்கள், குறிப்பிட்ட பகுதி அப்படிங்கிறது ஒரு மாநிலமா கூட இருக்கலாம். ஒரு மாநிலத்தில் வசிக்கின்ற பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் பழங்குடியின மக்கள், அவங்களோட வாழ்க்கை தரம் இது எதுவுமே முன்னேறவே இல்லை. அவங்க யாருமே சம விகிதத்துல சமூகத்துல முன்னேற்றம் அடையவே இல்லை. அந்த மக்கள் அவங்களோட எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரியான வாய்ப்புகளை பெறவே இல்லை. அப்படிங்கிற போது நீங்க அந்த இட ஒதுக்கீட்டின் அளவை உயர்த்தி வழங்கலாம். ஆனா அப்படி நீங்க கொடுக்கணும்னா அதுக்கு உங்ககிட்ட சரியான தரவுகள் இருக்கணும். அது என்ன சரியான தரவுகள்? டேட்டா. அந்த டேட்டா தான் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சோ இதை பயன்படுத்தி தான் தெலுங்கானா மாநில அரசு உச்சநீதிமன்றம் கேட்ட அந்த தரவுகளை கொடுக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க மாநிலத்தில் ப்ராப்பரான முறையான ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்தாங்க. அதன் மூலமாக கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் இப்ப இட ஒதுக்கீடை உயர்த்தி கொடுத்திருக்கிறாங்க. சோ அவங்களால இது சாத்தியமாகி இருக்கு. அவங்களால முடியும் போது நம்மாலையும் முடியும், தமிழ்நாடு அரசாலையும் முடியும். இப்ப பாயிண்ட்டுக்கு வரலாம். நான் சொன்ன மாதிரி தெலுங்கானா ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்திருக்கு. ஏன் தமிழ்நாடு அரசு எடுக்கல? இப்ப இது பெரியார் மண்ணு, சமூக நீதி தான் எங்க கண்ணு அப்படின்னு சதா சர்வகாலமும் சமூக நீதி, சரோஜா தேவி அப்படின்னு பேசுற திமுக அரசு ஏன் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க தயங்குது?
ஆனா இது எதையுமே பேசாத தெலுங்கானா அரசு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து அந்த தரவுகளின் அடிப்படையில் இன்னைக்கு இடஒதுக்கீட்டையும் உயர்த்தி கொடுத்துட்டாங்க. அவங்களால முடியுது இல்ல, ஏன் உங்களால முடியாது? இப்ப தெலுங்கானாவில் ஆட்சியில் இருக்கிறது யாரு? காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி யாரு கூட கூட்டணியில இருக்கு? திமுக கூட கூட்டணியில இருக்கு. காங்கிரஸ் கட்சியால முடியும் போது ஏன் திமுகவால முடியாது? என்ன தெலுங்கானா மாநில அரசுக்கு மட்டும் சிறப்பு அதிகாரங்கள் கொடுத்திருக்கிறாங்களா? காங்கிரஸ் கட்சி ஒரு இந்திய தேசிய கட்சி, அதனால அவங்க ஆள்ற மாநிலத்துக்கு மட்டும் நாங்க சிறப்பு அந்தஸ்தையும் சிறப்பு அதிகாரத்தையும் கொடுக்கிறோம் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு சொல்லிச்சா? கிடையாது. யாரு ஆண்டாலும் எல்லா மாநிலத்துக்கும் ஒரே அதிகாரம் தான். அப்ப தெலுங்கானா மாநில அரசுக்கு இருக்கின்ற அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு இல்லையா? இருக்கு. ஆனாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற திமுக இந்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட வெட்கக்கேடான ஒரு செய்தி என்ன தெரியுமா? மாநில சுயாட்சி அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை தெலுங்கானாவோ பீகாரோ மகாராஷ்டிராவோ ஆந்திராவோ கர்நாடகாவோ இவங்க யாருமே முன் வச்சது கிடையாது. ஆனா இவங்க எல்லாருமே ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கிறாங்க. யாருமே இதற்கான அதிகாரம் எங்க கிட்ட கிடையாது, ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு, அவங்க தான் எடுக்கணும் அப்படின்னு தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கல. ஆனா கடந்த 70 ஆண்டுகளாக மாநில சுயாட்சி அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது எங்க கிட்ட ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுப்பதற்கான அதிகாரம் இல்லை, அதை ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தங்களுக்கான பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்க. இத பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியாது. இவங்களோட கையாலாகாத தனம், இவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டா எங்க இந்த மாநிலத்தில் வசிக்கின்ற பிற மொழியாளர்களின் எண்ணிக்கை தெரிய வந்துருமோ அப்படின்னு இவங்க பயப்படுறாங்க. அதுக்காகவே இவங்க இன்னைக்கு வரைக்கும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்காம அந்த பொறுப்பை தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, அப்படி என்ன பெரிய ரகசியத்தை இதுல மறைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? இருக்கு. நான் பலமுறை சொல்லிட்டேன். 2011 ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் வசிக்கின்ற பிற மொழியாளர்களின் எண்ணிக்கை என்பது வெறும் 12 விழுக்காடு மட்டும்தான். அதிலையும் குறிப்பா தெலுங்கர்களின் எண்ணிக்கை என்பது 5.85 விழுக்காடு மட்டும்தான். எவ்வளவு? 5.8 விழுக்காடு மட்டும்தான். வெறும் 5 விழுக்காடு மட்டுமே இருக்கின்ற தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் 25 விழுக்காடு இடங்களை ஆக்கிரமித்து இருக்கிறார்கள். இது நியாயமா? இது சரியான சமூக நீதியா? இதைவிட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உட்பட 9 அமைச்சர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். எப்படி 5 விழுக்காடு மட்டுமே இருக்கிற தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு 9 அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் கிடைச்சாங்க? ஆனா 21 விழுக்காடு இருக்கிறாங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்கள். அவங்கள எத்தனை பேர் சட்டமன்ற உறுப்பினர், எத்தனை பேர் அமைச்சர்? 2 பேர் கூட கிடையாது. 21 விழுக்காடு இருக்கிற மக்களுக்கு 2 அமைச்சர், 5 விழுக்காடு மட்டுமே இருக்கிற மக்களுக்கு 9 அமைச்சரா, 32 சட்டமன்ற உறுப்பினரா, 5 நாடாளுமன்ற உறுப்பினரா? எந்த மாநிலத்தில் இந்த கொடுமை நடக்கும்? தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும். காரணம், தமிழர்கள் ஏமாளியா இருக்கிறது. சோ ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுட்டா இந்த எண்ணிக்கை எல்லாம் தெளிவா தெரிய வந்துடும். அப்புறம் மக்கள் ஆளும் திமுக அரசோட சட்டையை பிடிச்சி உலுக்கி கேட்பாங்க, இது என்ன நியாயம், இது என்ன அறம், இதுதான் சமூக நீதியா, ஒழுங்கு மரியாதையா? அவங்களோட எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி இடங்களை பகிர்ந்து கொடு, ஆட்சி அதிகாரத்திலையும் அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க அதிகாரத்தை தரோம் அப்படின்னு மக்கள் முடிவெடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தமிழர்களை ஏமாற்றி ஆண்டு கொண்டிருக்கின்ற பிற மொழியாளர்கள், குறிப்பாக தெலுங்கர்கள், தொடர்ந்து தமிழர்களை ஏமாற்றி இந்த மாநிலத்தில் ஆட்சி செய்ய முடியாது. சோ தங்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்கும் ஆக்கிரமிப்பிற்கும் ஆபத்து வந்துவிடும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக திமுக அரசு இந்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறது. கேட்டா எங்க கிட்ட அந்த அதிகாரம் இல்ல அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட அந்த அதிகாரம் இல்ல. தெலுங்கானா கிட்ட மட்டும் அந்த அதிகாரம் இருக்கா? பீகார் கிட்ட இருக்கா? ஆந்திரா கிட்ட இருக்கா? மகாராஷ்டிரா கிட்ட இருந்துச்சா? ராஜஸ்தான் கிட்ட இருந்துச்சா? இவங்க எல்லாம் எடுக்கும் போது நீங்க ஏன் எடுக்கல? எடுக்காம இன்னொருத்தனை கையை காட்டி விடுறது. பாஜக கிட்ட தான் அதற்கான அதிகாரம் இருக்கு, அவங்க தான் எடுக்கணும். அவன் எடுக்கவே மாட்டான். அவன் ஒரு காலத்திலையும் எடுக்க மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்களும் இருக்கக்கூடாது, ஜாதி வாரியான இடஒதுக்கீடும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுப்பான்? ஒரு காலத்திலையும் அது நடக்காது. அது தெரிஞ்சதுனால தான் வசதியா இத பத்தி கேள்வி கேட்கும் போதெல்லாம் ஐயோ எங்க கிட்ட அதிகாரம் இல்ல, ஒன்றிய பாஜக அரசு தான் அதிகாரத்துல இருக்காங்க, அவங்க தான் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பால் அவன் பக்கம் தட்டி விட்டுறது. அவன் எடுக்கவே மாட்டான். நீ என்ன பண்ணுவ? காலமுறை இப்படியே பழைய கணக்கெடுப்பை வச்சுக்கிட்டு தமிழர்களை ஏமாத்தி அவங்களுக்கு சேர வேண்டிய இடஒதுக்கீட்டை எல்லாம் நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படிதானே?
அப்பட்டமான சமூக விரோத செயல் இது. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. முழுக்க முழுக்க ஐயா ஸ்டாலின் அவர்களின் கையாலாகாத தனத்தை தான் இது காட்டுது. எல்லாத்துக்கும் மேல அவரோட ஆதிக்க வெறி. நான் தாண்டா இந்த இனத்தை ஆளுவேன், தெலுங்கர்கள் தான் ஆளுவோம், தமிழர்கள் உங்களால என்ன பண்ணிட முடியும், எங்களை மீறி நீங்க பேசிடுவீங்களா, ஜாதிவாரி மக்கள் தொகை வேணும் அப்படின்னு கேட்டுடுவீங்களா? முடியாது. ஏன்னா இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரிய விடாம நான் பார்த்துக்குவேன். ஊடகங்கள் இதை பத்தி பேசவே பேசாது. அப்படி அவங்க பேசாத போது உனக்கு எப்படி தெரிய போகுது? நான் தானே ஊடகத்தையே கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறேன். எவ்வளவு திமிரு, எவ்வளவு தெனாவட்டு. கண்ணு முன்னாடி நம்மளை அடிமையாக்கி ஆண்டுகிட்டு இருக்கிறான் ஒருத்தன். நமக்கு சேர வேண்டிய உரிமைகளை எல்லாம் பறிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா அதை பத்தி எந்த ஒரு சூடு சொரணையும் இல்லாம, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சோத்து பிண்டங்களா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். தினமும் காலையில எந்திரிச்சோமா, பல்ல வலிக்கு குளிச்சோமா, சட்டையை மாட்டிக்கிட்டு வேலைக்கு போனோமா, சோத்தை தின்னமா, வீட்டுக்கு வந்தோமா, நீட்டி படுத்தோமா, மறுபடியும் காலையில எந்திரிச்சு அதே வேலையை பார்த்தோமா, இப்படின்னு மட்டும்தான் இருக்கிறோம். நம்ம உரிமையை எவன் பறிக்கிறான், நம்ம நாட்டோட வளங்களை எவன் சொரன்றான் அப்படிங்கிறத பத்தி நமக்கு கவலையே இல்லைல்ல. இந்த லட்சணத்துல நாங்கள் எல்லாம் தமிழர்கள், உலகத்திலேயே மூத்த இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு எல்லாம் எதுக்கு வெத்து பெருமை பேசணும்? எதுக்கு பேசணும்? என்னைக்குதான் இந்த நிலை மாறப்போகுது? என்னைக்குதான் நம்முடைய மக்கள் இதையெல்லாம் உணர போறாங்க? அடே, உங்களை ஏமாத்தி ஒருத்த ஆண்டுகிட்டு இருக்கிறான்டா. அங்க பாடுறா, தெலுங்கானாவில் எவ்வளவு அழகா ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கு ஏத்த மாதிரி இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுத்துட்டான். குறைஞ்சபட்சம் அது நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போயிட்டு செல்லுபடி ஆகுதோ ஆகாம போகுதோ, ஆனா இந்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்தான்ல, அதன் அடிப்படையில் அந்த மாநிலத்தில் எவ்வளவு பிற்படுத்தப்பட்டோர் இருக்கிறாங்க, எவ்வளவு பட்டியல் இனத்தவர்கள் இருக்கிறாங்க, பழங்குடியினர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சுல. அதையாவது நாம தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காவது இவன் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தணும்ல. ஆனா நடத்தவே இல்லையே. நாமளும் டேமேன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அவலங்கள் எல்லாம் என்னைக்கு தான் ஒழிய போகுதுன்னே தெரியல. என்றைக்கு ஒரு தமிழ் தேசிய ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் மலர்கிறதோ அன்றைக்கு தான் தமிழர்களுக்கு உண்டான சரியான சமூக நீதி கிடைக்கும். அதுவரை தமிழர்கள் மிக கேவலமான மட்டமான அடிமைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். விளங்குதா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.